புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். பறை இசை ஒரு பக்கம் காதுகளை பிளக்க, அந்த தாளத்திற்கு ஏற்றாற் போல் எடுத்து சொருகிய சேலை, மடித்து கட்டிய வேட்டி என மாணவ மாணவிகள் நாடி நரம்புகள் புடைக்க போட்ட குத்தாட்டம் ஒரு பக்கம் என பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. வழக்கமான பொங்கல் கொண்டாட்டமாக அல்லாமல் அறுவடை முடிந்து புதிய உணவுப் பொருட்கள் வீட்டிற்குள் நுழைவதை குறிப்பிடும் விதமாக சோழர் காலத்தில் கொண்டாடப்பட்டது போல புதியீடு பொங்கல் கொண்டாடப்பட்டது. புதியீடு அப்படிங்கிறது சோழர் காலத்தில் புதிய அறுவடைகளை குறிச்சதுனால புதியீடு திருநாள்னு நேம் வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். முந்தைய நாள் வரை சுடிதாரில் வலம் வந்த மாணவிகள் பலர் பட்டுச் சேலை, தோடு, தொங்கட்டான், பூ, பொட்டு, வளையல் என தமிழ் மனம் கமழ கமழ பாரம்பரிய உடையில் திருவாரூர் தேர் போலவே காட்சி அளித்தனர். மாணவர்கள் மட்டும் குறைச்சலா என்ன, பட்டு வேட்டி சட்டை என தமிழ் பாரம்பரியத்தை உடையிலேயே எடுத்து கூறினர். புதுப்பானையில் பொங்கலிட்டுக் கொண்டிருந்த மாணவிகளிடம் நமது செய்தியாளர் மைக்கை நீட்ட, சிறுதானியங்களை வைத்து டிசர்ட் செய்ய போறோம், காய்கறிகளை வைத்து பொங்கல் கும்பிட போறோம் என்றவர் செய்தியாளர் உடைகளை பற்றி கேட்டதும் கண்ணங்கள் சிவக்க, வெட்கம் முத்தி தள்ள புன்முறுவலோடு பதிலளித்தார். ரொம்ப ட்ரெடிஷ்னலான வேலை, எப்போவுமே நம்ம வீட்டிலலாம் இப்படி காய்கறிகள் வச்சு சூரியனுக்கு படைச்சு பண்ணுவோமோ அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம். உடை அணிந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாருமே பாய்ஸ் எல்லாமே வேஷ்டி கட்டிட்டு கரும்பெல்லாம் வச்சு மண்பானையில் செஞ்சு எல்லாமே ட்ரெடிஷ்னலான முறையில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே திரும்பினால் ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாறு வெட்டு கத்தி என்ற பாடலுக்கு பொங்கிய பொங்கல் பானையை சுத்தி வந்து மாணவ மாணவிகள் போட்ட ஆட்டம் அழகோ அழகு. அது மட்டுமா, மாணவிகள் தங்கள் இனிமை குரலில் பாடல் ஒன்றையும் பாடி காட்டினர். அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. நவதானிய பொங்கல், கவுனி அரிசி பொங்கல் என பொங்கல் கொண்டாட்டத்தில் சிறப்புகளை பட்டியல் போட்ட மாணவர்கள் பழங்கால அரிசி வகைகளை பயன்படுத்துங்கள் என மக்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்தனர். ஒரு பக்கம் கரும்பை மாணவர்கள் காலால் உடைக்க, மறுபக்கம் மாணவிகள் அதை சுவைத்துக் கொண்டிருந்தனர். அது மட்டுமா, குதிரைவாலி அல்வா, கேழ்வரகு அல்வா, திணை பாயாசம், செட்டிநாடு ஸ்பெஷல் திணை பால் கொழுக்கட்டை, கம்பு அல்வா என சிறுதானியங்களை கொண்டு செய்த புது புது ஐட்டங்களையும் பொங்கல் கொண்டாட்டத்தில் மாணவிகள் காட்சிப்படுத்தியிருந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.